أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما الحمد لله. சிந்திப்பதற்கு சிந்தனை ஆற்றலையும் நிந்திப்பதற்கு நல்லறிவையும் வந்தனை செய்வதற்கு சக்தியுடைய உடலையும் கொடுத்த எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தையும் உரித்தாக்கி இந்த அழகிய தப்சீர் பிரயாணத்தில் நம்மை நடத்தாட்டி கொண்டிருக்கும் வல்ல ரஹ்மானுக்கே நன்றி அனைத்தையும் உரித்தாக்குவோம். இன்ஷா அல்லா. லக்கல் ஹம்த் லக்க ஷுக்ர் யா அல்லா, லக்கல் ஹம்த் லக்க ஷுக்ர் யா அல்லா. அல்ஹம்துலில்லா. சூரத்துல் பக்ராவுடைய 62வது ஆயத்துல இருக்கிறோம்மா. இந்த ஆயத் உள்ள போறதுக்கு முன்னாடி சொல்றேம்மா, சாதாரணமாக எத்தனை முறை இந்த ஆயத்தை நம்ம கடந்து போயிருப்போம். அல்லாஹ் எங்களை மன்னிச்சுக்கோ ரஹ்மானே, இதுக்குள்ள எவ்வளவு புதையல்களா, இவ்வளவு சந்தேகத்திற்கான விடைகளா, எதிர்காலத்துல ஈமானியத் விஷயத்துல என்ன விதமான சந்தேகங்கள், எந்த விதமான மாறுபாடுகள் எப்போ ஏற்பட்டாலும் இந்த ஆயத்தை படிச்சோன்னு சொன்னா, இதனுடைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நிச்சயமாக நமக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தோண்ட தோண்ட பொற்புதையல்களாக இதுல இருந்து கருத்துக்கள் வெளியாகுதுமா. மாஷா அல்லா. இதற்காக முயற்சி செய்த அந்த நல்லறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள், அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்த அறிஞர்களுக்கு அல்லாஹ் அவருடைய கபரையெல்லாம் சொர்க்கத்தின் பூஞ்சோலியாக ஆக்கியருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களை நாம் சந்திக்கக்கூடிய அந்த நாளை அல்லாஹ் பொன் நாளாக நன்னாளாக அல்லாஹு தாலாவுடைய நேசத்தோடு சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. இறை நம்பிக்கை கொண்டவர்கள், யூதர்கள், கிறித்தவர்கள் மற்றும் சாபியுகள் ஆகியோரில் யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி நற்செயல் புரிகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய இறைவனிடத்தில் உரிய வெகுமதி உண்டு. அவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய எந்த அச்சமும் இராது. கடந்த காலம் குறித்து அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதுல அல்லாஹ் 4 விதமான மார்க்கங்கள் சொல்றாமா. இன்னல்லதீன ஆமனு, உம்மத்தே முஹம்மதியா, அல்லாஹ்வை நம்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்ட நாம. இரண்டாவது வல்லதீன ஹாது, யூதர்கள், வன் நஸாரா, கிறிஸ்தவர்கள், வஸ்ஸாபிஈன், சாபிஉகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப். இவங்கள்ல மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி வஅமில சாலிஹன், நற்செயல் செய்கிறார்களோ ஃபலஹும் அஜ்ருஹும், அவர்களுக்கு நற்கூலி உண்டு, இந்த ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பிடத்தில், வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், துக்கப்படவும் மாட்டார்கள். ரொம்ப எளிமையா இந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே 4 மதங்கள் குறித்து சொல்லப்படுதுமா. இப்போ இதை படிக்கும் பொழுதே நமக்கு ஒரு கேள்வி வருமா, அப்போ நம்முடைய இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை என்ன? யாரை கேட்டாலுமே அவங்கவுங்க ஒரு இறைவனை நம்பி இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. நாம அதை அல்லான்னு அடையாளப்படுத்துறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கும். மறுமையை பற்றி யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஹிந்துயிசத்துல ஒரு நம்பிக்கை இருக்கும், மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், மறுபிறவி எப்படியோ ஏதோ ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்போ இது என்ன சொல்ல வருது, இந்த ஆயத்துல என்ன சொல்ல வர்றான் அல்லாஹு தாலா? அப்ப எந்த மதத்துல இருந்தாலும் இது இருந்துட்டா நல்ல செயல் செய்யக்கூடியவர்கள், நல்ல செயல் செய்யறவங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்களா இல்லையாம்மா? அப்போ இதுல அப்ப யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நற்கூலி உண்டு அப்படிங்கிற ஒரு பொதுவான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் இதனுடைய நமக்கு இந்த சிந்தனையில நமக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய கேள்விக்குறி ஒண்ணு வரும். அல்லாஹு அக்பர். இந்த கேள்விக்குரிய சுக்குநூறா உடைச்சு தெளிவான விளக்கத்தை இஸ்ரார் அஹமது ஹசரத்தும் நமக்கு இப்னு கசீர் ஆசிரியர் எல்லாருமே அவ்வளோ தெளிவான அர்த்தங்கள் நமக்கு கொடுக்குறாங்கம்மா. மாஷா அல்லா. இதுல முதல்ல நம்ம இப்னு கசீர் ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்துக்களை முதல்ல சுருக்கமா பார்த்துடுவோம்மா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பனி இஸ்ராயல்கள் என்னென்ன பாவம் பண்ணாங்க, நபிமார்களை கொலை செய்யக்கூடிய கொடும் பாதக செயல்கள் செஞ்சாங்கன்னு கூட சொல்லுவாங்க.
இதை சொல்றப்ப நான் ஒரே ஒரு விஷயத்த போன தடவை நான் சொல்லாம விட்டதையும் சொல்லிடுறேம்மா. கிட்டத்தட்ட 9 இடங்கள்ல அல்லாஹு தாலா நபிமார்களை அவர்கள் கொலை செய்தார்கள் அப்படின்னு குரான்ல பதிவு பண்ணியிருக்கான். நாம போய் யூதர்கள்ட்ட கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்டா கண்டிப்பா இதை ஏத்துக்க மாட்டாங்க. எங்க வேதங்கள்ல இல்ல, துன்புறுத்தினாங்கன்னு வேணா இருக்கே தவிர இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லா ஆழ்ந்து பார்த்தோம்னா அவர்களுடைய வேத புத்தகங்கள்ல பல பிரிவுகள்லமா கண்டிப்பா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைனா ஆசிரியரும் சொல்றாங்கம்மா. அதாவது ஷமாயாவுடைய மகன் ஊரியாவுடைய மகன் எலிஜா அப்படிங்கிறவங்க சொன்ன வார்த்தை பதிவாகிருக்கு. ஜெரமையா அப்படிங்கிற ஒரு பகுதியில பதிவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது நான் மட்டும் மீதம் இருக்கிறேன், என்னையும் கொல்ல பார்க்கிறார்கள். அவங்க சொன்ன அந்த வார்த்தை பதிவாகிருக்கு. இது மறுக்க முடியாதுமா. அப்ப அவர்கள் கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால அவர்கள் மீது விதிக்கப்பட்டது, மஸ்கனா விதிக்கப்பட்டது, வில்லா இழிவு விதிக்கப்பட்டது, எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. ஆனா இந்த ஆயத்துல 4 மதங்கள்ல யாருக்கு இந்த 3 குணங்கள் இருக்கோ, 3 செயல்பாடுகள் இருக்கோ, அவர்களுக்கு அல்லாஹு தாலாவிடத்தில் நல்லருள் உண்டு. அவர்கள் எல்லாமே அவர்களுக்கு பயம் இல்லை, துக்கம் இல்லை. எந்த இடத்துல சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொன்னானே, இம்மா யக்தி என்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபியா ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். உங்ககிட்ட என்னுடைய நேர்வழி வரும், அதை பின்பற்றி கொண்டீங்களா உங்களுக்கு கவலை இல்லை, துக்கம் இல்லைன்னு சொன்னானே. அப்ப அந்த நேர்வழியில ஏன் இவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருமா? அப்ப இந்த ஆயத் எந்த சந்தர்ப்பத்தில் இறக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்படி கவனிக்கிறப்பதான் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, என் விஷயத்தில் இந்த ஆயத் இறக்கப்பட்டது. மாஷா அல்லாஹ். சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இந்த ஆயத்தை விளங்க முடியும். ஏன்னா மற்ற சஹாபாக்கள் மாதிரி அவங்க இல்லம்மா. அரபு நாட்டிலேயோ மதினாலேயோ அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவங்களோ சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து வந்து தலைவர்கள் மூலமாக ஏற்றுக்கொண்டவர்களோ கிடையாது. இவங்க வாழ்க்கை ஒரு நீண்ட நெடிய பயணம். ஒரு பாரசீக நெருப்பு வணங்கி குடும்பத்துல பிறந்து அங்கிருந்து கிறிஸ்துவம் அப்ப நபித்துவமே வரல. அந்த காலகட்டத்திலேயே நபிசலாசன் நபித்துவம் கிடைக்காத ஒரு காலகட்டத்திலேயே அவங்க கிறித்துவ மதத்துல சேர்ந்து, ஏன்னா உண்மையை அந்த மனம் தேடுது, கிறித்துவ மதத்துல சேர்ந்து பல எல்லாத்தையும் இழந்து அவங்களோட பெரும் பிரயாணம் பண்ணி பல கிறித்துவ மதகுருமார்கள் பணிவிட செஞ்சு 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 அதுல எவ்வளவு பேர் போலியானவங்கிறதையும் கண்டு மனம் வெந்திம்பி அதுல சில உண்மையாளர்களையும் பார்த்து கடைசியா ஒருத்தர் தங்கி இருக்கும் பொழுது அவர் மூலமாக நீங்க தேடக்கூடிய உண்மை மார்க்கத்தை சொல்லக்கூடிய இறுதி நபி ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட தான் நீங்க தேடுற எல்லா விஷயமும் கிடைக்கும், அவருடைய அடையாளங்கள் இது என்றெல்லாம் அவர் சொல்லி கொடுத்து அனுப்பி அந்த அடையாளங்களை எல்லாம் கண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அடிமையாக அடியில விற்கப்பட்டிருக்காங்க. இவ்வளவு சிரமம். நம்ம அதை சொன்னோம்னா நம்ம தப்சீர் ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுமா. இன்ஷா அல்லாஹ் அது தனிப்பட்ட முறையில சஹாபாக்கள் வரலாறுல பார்ப்போம். இந்த சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் என்னுடைய அந்த பழைய தோழர்களுடைய நிலை என்ன? நீங்க வராத காலத்துல அவங்கள நான் பார்த்திருக்கேன், அவங்களுக்கு உங்களை பார்க்கல, தெரியாது. ஆனா அவங்க எல்லாரும் ரொம்ப இறைவனை நம்பினவங்களா இருந்தாங்க, ரொம்ப நல்ல மக்களாக இருந்தாங்க. அவங்க சொல்லிதான் நீங்க வரப்போறீங்கிறதே எனக்கு தெரியும், அவர்கள் நிலை என்ன அப்படின்னு கேட்ட பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அப்போதைக்கு, ஏன்னா எப்போ நபி வந்துட்டாங்களோ, ஒரு புதிய நபி வந்துட்டாங்களோ, புதிய மார்க்கம் வந்துருச்சோ, அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த மக்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அதுதான் அப்போதைக்கு உள்ள தீர்வு. அப்போ உடனே அவங்க சொல்றாங்க, அவர்கள் இந்த உண்மையான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவர்கள் நரகவாசிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்ச வினாடி அப்படி ரொம்ப துக்கப்பட்டு போயிட்டாங்க சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரொம்ப கவலைப்படுறாங்க. அந்த நேரத்துலதான் இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்குறான். அதாவது இதுல ஒண்ணு நீங்க விளங்கிக்கிறணுமா, இதுல வரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு விளக்கங்கள் சொல்லும் பொழுதே ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இன்னல்லதீன ஆமனு, இது ஈமான் கொண்டவர்கள், வல்லதீன ஹாது, பனி இஸ்ராயில்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. ஹாது அப்படின்னா யாரு இவங்க? இன்னா ஹுதுனா இலைக், நாங்க உங்ககிட்ட மீண்டு வந்துட்டோம். ஹாத யஹூது ஹூதன் அப்படின்னா என்ன, மீண்டு வந்து விடுவது, தன்னுடைய பாவ நிலையிலிருந்து மீண்டு திருந்தி வர்றது. அப்படி மூசா நபி அலை இஸ்லாம் அவங்கள்ட்ட மக்கள் சொன்னாங்களே குரான்ல பதிவு, இன்னா ஹுதுனா இலைக், நாங்க உங்ககிட்ட திருந்தி வந்துட்டோம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அந்த திருந்தி மூசா நபியோடு ஈமான் கொண்டு கூட இருந்தாங்களே அந்த மக்கள். நசாரா, நசாரானா யாருன்னா கிறிஸ்தவர்கள். இவங்க யார்? இவங்க ஆக்சுவலா எல்லாரும் பனி இஸ்ராயில்கள் தான். ஈசா நபி வரைக்கும் எல்லாரும் பனி இஸ்ராயில்கள் தான். இவங்க யாருன்னா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குரான்லயே பதிவா இருக்கும், மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எனக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்?
நஹ்னு அன்சாருல்லான்னு சொல்லிட்டு நாங்க இருக்கோம் உதவி செய்யன்னு சொல்லிட்டு யார் அங்க ஹவாரியுன்கள் என்று குர்ஆன் சிறப்பித்த அந்த ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? ஈசா நபியோடு சேர்ந்திருந்து அல்லாஹ்வை நம்பி எந்த விதமான திரிதல் இல்லாத, பிறழுதல் இல்லாத உண்மையான அந்த மார்க்கத்துல இருந்த அந்த மக்கள் இருக்காங்கல்ல அவங்க. அதோட சாபியவுகள் இவங்களை பத்தி பின்னாடி நம்ம பார்ப்போம்மா. இவங்க ஒரு குரூப். இந்த மாதிரி உள்ள குரூப்ல எந்த பண்புகள்? உண்மையான ஈமான், மறுமை மீது நம்பிக்கை. இதை சொல்றப்பவே வந்து பைனா இன்ஸ்டியூட் ஆசை ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்குறாங்க. சாதாரணமா ஆமன்து பில்லாகி வபில் யௌமில் ஆஹிரின்னு ஒரு பா சேர்த்துருவோம், பில் யௌமில் ஆஹிரி. ஆனா இங்க பில் சேர்க்காம நேரடியா ஆமன்து பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அப்ப ஏன் ரெண்டையும் ஒன்னா இணைச்சிருக்காங்கன்னா, முந்தைய வேதக்காரர்கள் இறைவனை நம்புவதை மட்டுமே குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு மறுமையை பற்றிய கொள்கையை மார்க்கத்தை விட்டு தூக்கி எறிஞ்ச மாதிரி மாத்திட்டாங்க, தூக்கி எறிஞ்ச மாதிரி போட்டாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த ஜெஹமாயா அப்படிங்கிற ஒரு கிதாப்ல வருதுமா, முந்தைய வேதங்கள்ல முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டார்கள். குரான் சொல்லுது வராங்க துஹூரிஹிம். குரான் சொல்லக்கூடிய அதே வார்த்தையை அவங்களும் பயன்படுத்தியிருக்காங்க. முதுகுக்கு பின்னால தூக்கி வீசிட்டாங்க எல்லாத்தையுமே. அப்படிப்பட்டதுனாலதான் அல்லாஹ் இதுல அந்த இடைச்சொல் கொண்டு கூட பிரிக்காம ரெண்டையும் ஒன்னா இணைச்சு இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிச்சிருக்கான் வபில் யௌமில் ஆஹிர். அதுக்கப்புறம் வந்து வ அமில சாலிகன் இந்த இடத்துலயும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க சொல்றாங்கம்மா ஆசிரியர். எப்படின்னா இங்க அமிலு சாலிகன் வினைச்சொல்லா கொடுக்காம வ அமில சாலிகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஹால் நிலை என்ன ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேம்மா, அதனால மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். நான் வந்து உள்ள போன பொழுது, நான் வகுப்புக்குள் நுழைந்த பொழுது ஆசிரியர் பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். ஆசிரியர் பாடம் எடுத்துக்கொண்டிருந்த நிலையை குறிக்கிறதுமா. இந்த இடத்துலயும் வாவ் வரும். வாவ் வந்து அதுஃபுடைய வாவ், ஹாலுடைய வாவ்னு ஒண்ணு இருக்கு. அப்ப ஆசிரியர் சொல்றாங்க இந்த இடம் வந்து ஈமான் கொண்டு இருந்ததோட அவர்கள் நிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அமில சாலிகன், அவர்கள் நற்செயல் செய்யக்கூடிய நிலையில் இருக்கணும். நாங்க ஈமான் கொண்டிருக்கோம்னு சொல்லிட்டு அபிமார்களை கொலை செய்யறது, அவங்க வந்து பாவங்கள் புரிவது அந்த நிலையில இருக்கக்கூடாது. அவர்கள் நற்செயல் செய்யக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். இது எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர்களுக்கு அஜ்ர் உண்டு, நற்கூலி உண்டு. அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள், தூக்கப்படவும் மாட்டார்கள். அப்போ இது எப்படி இருக்குன்னு சொன்னாமா, மூசா நபியுடைய காலத்துல அவர்களோடு இன்னா ஹுதுனா இலைக், அதனாலதான் இங்க பனி இஸ்ராயல் குறிப்பிடாம ஹூதன், அந்த ஹூதன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து 2-3 அர்த்தங்களுக்காக வருதுன்னு தப்சீர் ஆசிரியரே என்ன சொல்றாங்கன்னா, யூதர்கள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய அல் யஹூதுங்கிற சொல் ஹவாதத் அப்படிங்கிற சொல்ல இருந்து பிறந்தது. இதுக்கு அன்புன்னு பொருளாம். அன்புன்னு ஒரு பொருள் இருக்குது, அதுல இருந்து பிறந்திருக்கலாம். அல்லது அத்தஹவுத் அப்படிங்கிற எழுத்துல இருந்து பிறந்திருக்கலாம். இதுக்கு பாவ மன்னிப்பு. மூசா நபி அலி இஸ்லாம் நாங்க உங்ககிட்ட இறைவன் கிட்ட பாவ மன்னிப்பு கோரினோம் அப்படின்னு சொல்றாங்கல்லம்மா, அதனால அத்தஹவுத் அப்படிங்கிற ஒரு பொருள்லையும் இது வந்திருக்கலாம். ஏன்னா இன்னா ஹுதுனா இலைக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயம் குர்ஆன்ல பதிவாகி இருக்கு. இன்னும் சில பேர் சொல்றாங்க இது வந்து யஹூதா அப்படிங்கிற மூத்த யாக்கூப் நபியுடைய புதல்வர் யஹூதா அப்படிங்கிறவங்களுடைய வாரிசுல வர்றதுனால இதுக்கு அதோட சேர்த்து கூட யஹூதுங்கிற பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கம்மா. பேரு இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்குது. ஒன்னாவது. இரண்டாவது என்னன்னு சொன்னாமா வன் நசாரா. இங்க அவங்க ஈசா நபியுடைய காலம் வரைக்கும் பனி இஸ்ராயல்கள் தான். அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வம்சத்துல ஒரு அமைதி இருந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிற வரைக்கும். அப்போ இந்த வன் நசாரா அப்படிங்கிற பேர் எப்படின்னா, ஈசா நபி கேட்டதாக குர்ஆன்ல பதிவாயிருக்கு. மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வின் அளவிலே எனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் என்று கேட்டதற்கு நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒன்றாக இணைந்து பணியாற்றிய ஹவாரியுன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நெருங்கிய மக்கள் அவர்களாக இருக்கலாம். அவர்களோடு அந்த மார்க்க நல்லா கவனிக்கணும். அந்தந்த காலகட்டத்தில் இப்போ மூசா நபியுடைய காலத்திலிருந்து அடுத்த வேதம் வரும் வரை அந்த வேதம் அந்த மார்க்கம், அதுக்கடுத்து அடுத்த வேதம் வந்த பொழுது மக்கள் என்ன செய்யணும், அந்த வேதத்தையும் அந்த நபியையும் பின்பற்ற வேண்டும். இதுதான் இறைவன் நபிமார்கள்ட்டே வாங்கின வாக்குறுதி. இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் அஹமது ஹசரத் தெளிவா விளக்குவாங்கம்மா. நம்ம பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியங்கள் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும்மா. அப்போ அந்த அடுத்த நபி, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த பிறகு இது இறுதி நபி, இவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு அந்த பின்பற்றி வாழ்ந்தால்தான் உண்மையான ஈமான். அப்போ இதுல சொல்லக்கூடியது எதை குறிக்குதுன்னா, அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த நபியோடு வாழ்ந்து இறைவனை நம்பி அவர்கள் சொன்ன விஷயத்தை பின்பற்றி வாழ்ந்த மக்கள், அந்தந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள். சரி, சாபியங்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு சொன்னா, அவங்க வந்து நிறைய குழப்பம் ஆயிடுச்சு இல்லம்மா எல்லாமே. இதை பத்தி பல கருத்துக்கள் சொல்றாங்க. எல்லாத்துலயும் கரப்ஷன்,
எந்த ஒரு மதமும் உண்மையான மார்க்கமாக இல்லை. அப்போ இதையெல்லாம் விட்டு விலகி நாங்க எந்த மார்க்கத்திலும் இல்லை, நாங்க ஒற்றை இறைவனை நாங்க நம்பி இருக்கோம், நாங்க ஒரு அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போய் வாழ்ந்த மக்கள். சாபியம் அப்படின்னாலே நீங்கியவர்கள் அப்படின்னு அர்த்தமாமா. இவங்க மதங்களை எல்லாம் விட்டு நீங்கியவர்கள் அப்படின்னு பொருள்படக்கூடிய சாபியூகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க இவர்கள் நட்சத்திரங்களை வணங்கியவர்கள்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு அர்த்தத்தை பைனா ரொம்ப அழகா சொல்றாங்கம்மா. இப்ப நம்மளே என்னுடைய தோழிய வகுப்பு தோழி சொல்லுவாங்க, நீங்க நம்ம பாரதியார் பாட திசைதோறும் துருக்கர்னு வரும், திசையை தொழுகிறோம் அப்படின்னு வரும். நம்ம பிள்ளைகளே சொல்லுவாங்க, ஏன் இந்த இடத்துல போய் தொழுகிறேன், இந்த செவர் என்ன ரொம்ப புனிதமானதோ, ஏன் நீங்க ஒரு தூணை பார்த்து செவத்தை பார்த்து தொழுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு புனிதம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் நம்ம ஒரு கிபிலாவாக நம்ம காபத்துல்லாவை நியத் பண்ணிட்டு முன்னாடி சுத்ராவுக்காக ஒரு தடுப்பு வைக்கிறோம், நம்மளுக்கு தெரியுமா? ஆனா அவங்களுக்கு அது விளங்காது. அதே மாதிரி அந்த சாபியூகள் அப்படிங்கிற மக்கள் இவர்கள் எல்லாம் தங்களை மாற்றிக்கொண்ட பிறகு தங்கள் கிபிலாவாக நட்சத்திரங்களை ஆக்கி கொண்டு இறைவனை வணங்கிய மக்கள்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இவங்க ஜபூர் வேதத்தை, தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜபூர் வேதத்தில் நம்பிக்கை கொண்டு தாவூத் அலி இஸ்லாம் அவருடைய கவுமுகளாக வாழ்ந்தவர்கள்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் யஹ்யா நபியுடைய கவுமுகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இஸ்ரார் அஹமது ஹசரத் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இவர்கள் யாராக இருக்கக்கூடும்னா, இன்னொன்னு சொல்றாங்கம்மா, இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மூன்றாவதாக ஒரு கத்தூரா அப்படிங்கிற ஒரு பிள்ளை பிறந்து முந்தைய வேதங்கள்ல இருக்கு. நம்முடைய இஸ்லாமிக் இதுல அதுக்கு ஆத்தென்டிகேஷன் இல்லம்மா. ஆனாலும் அதையும் எடுத்து இஸ்ரார் அஹமது ஹசரத் சொல்லியிருக்காங்க ஒரு விளக்கத்துக்காக. கதூரா அப்படின்னு மூணாவதாக ஒரு குழந்தை இருக்கு. நமக்கு இஸ்ஹாக், இஸ்மாயில் அலைஹி வஸலாம் அவர்களை தவிர இன்னொரு குழந்தை இருந்திருக்கு. அந்த பிள்ளை மூலமா வந்த ஒரு சமுதாயத்துல இப்ராஹிம் நபியுடைய ஓரிரை கொள்கையவே அப்படியே பின்பற்றி வாழ்ந்த மக்களாக இருந்திருக்கலாம். அப்போ யாரோ ஒரு கூட்டம், ஆனா இவங்க மதங்கள் எல்லாம் குழப்பமான பின்னாடி கூட தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு இறைவனை வணங்கிய மக்களாக இருக்கலாம். அவர்கள் கிபிலாவாக நட்சத்திரங்களை ஆக்கி கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட மக்களையும் இந்த ஈமான் கொண்டு நற்செயல் செய்தவர்களுக்கு அப்ப இதையுமே ஒரு மார்க்கமாக, ஏன்னா அப்படிப்பட்ட மக்கள் எப்பவுமே இருந்திருக்காங்கம்மா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலையுமே வரலாறுல வருதுமா. யாருன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சகோதரி ஃபாத்திமா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? அந்த சகோதரி ஃபாத்திமாவுடைய மாமனார், கணவருடைய தந்தை எந்த ஒரு மதத்தையும் போக மாட்டாங்களாம். அந்த காலகட்டத்துல மதங்கள் எதுவுமே இல்லாம காபத்துல்லாக்குள்ளேயே சிலைகள் வைத்து வணங்கிய காலத்திலேயே சிலைகளுக்கு படைக்கப்பட்ட எதையும் சாப்பிட மாட்டாங்களாம். அதாவது முழுக்க அப்ப நபிசல்லாசம் அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்படாத ஒரு காலகட்டத்துல அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனா அவர்கள் எதையுமே எடுத்துக்கொள்ள மாட்டாங்களாமா. எந்த சிலைகளை வணங்க மாட்டாங்க, சிலைகளுக்கு படைக்கப்பட்ட பொருட்களை சாப்பிட மாட்டாங்க. நான் ஒற்றை இறைவனை வணங்குறேன். ஏன்னா வழிகாட்டுறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா பயங்கர கேப். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3500 வருஷமாக வழிகாட்டுறதுக்கு யாருமே வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் நபித்துவம் கொடுக்கப்படாத காலத்துல கூட இப்படி சில பேர் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு உதாரணத்துக்காக நான் சொல்றேன்மா. இவங்க பேரு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். இவங்களை பத்தி புகாரி ஷரீஃப்ல 3826 3827 ஹதீஸ்ல பதிவாகி இருக்குமா. இவங்களை மறுமை நாள்ல ஒரு தனி உம்மத்தாக எழுப்பப்படுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு சொல்லி அப்பெல்லாம் நபிசல்லாஹு நபித்துவம் கொடுக்கப்படாத காலத்துல அவங்க அல்லாஹ்கிட்ட எப்படி கேட்பாங்கன்னாமா, அல்லாஹ் உன்னை எப்படி வணங்கணும்னு எனக்கு தெரியலையே ரப்பு, உன்னை வணங்குறது தெரிஞ்சா நான் அது மாதிரி வணங்கியிருப்பேனே அப்படின்னு சொல்லி அழுவாங்களாம். மாஷா அல்லாஹ். எந்த விதமான இணை வைக்கக்கூடிய விதத்துல ஈடுபட மாட்டாங்களாம். நான் இப்ராஹிமுடைய அந்த ஒற்றை இறைவனை வணங்கக்கூடிய இப்ராஹிமுடைய மார்க்கத்துல இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாமா. இது எதுக்காக நான் இங்க சொல்றேன், இஸ்ரார் அஹமது ஹசரத் அவங்க சொல்றாங்க, அப்படி இப்ராஹிம் நபியுடைய அந்த ஒற்றை இறை வணக்கத்திலேயே இருக்கக்கூடிய மக்களும் சில பேர் இருந்திருக்காங்க. மேபி சாபியூகள் என்று சொல்லப்படுபவர்கள் இவர்களாக இருக்கலாம் அப்படின்னு இஸ்ரார் அஹமது ஹசரத் அவங்க தப்சீர்ல பதிவு செய்யறாங்கம்மா. மாஷா அல்லாஹ். நான் இந்த சஹாபாவை நான் சொல்லலம்மா, ஏன்னா இந்த சஹாபாவுடைய வரலாறு தெரிஞ்சதுனால இப்படியும் சில பேர் இருக்கலாம்னு ஒரு விளக்கத்துக்காக நான் உங்களுக்கு நான் எடுத்து காட்டினேம்மா. இந்த மாதிரி சில பேர் இருந்திருக்கலாம், அவங்கள இந்த இடத்துல அல்லாஹ் குறிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எப்படியோ இது ஒரு கூட்டம். இந்த 4 பேரை பத்தியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இவர்களுக்கு இந்த நம்பிக்கையும் நற்செயலும் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நல்கதி கிடைக்கும், அவங்களுக்கு நற்கூலி கிடைக்கும்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கான். சாபியூகள் பற்றி நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க சஹாபாக்கள்மா. நிறைய கருத்துக்கள் இருக்கு. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசிகள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு இடைப்பட்ட ஒரு சமுதாயம் தான் இந்த சாபியூகள் அப்படின்னு சொல்றாங்க. அபுலாலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, தஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, சாபியூகள் அப்படின்னு சொல்றவங்க ஒரு பிரிவுக்காரங்க. இவங்க ஜபூர், நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜபூர் வேதத்தை ஓதி வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாபியூகளால் அறுக்கப்பட்ட பிராணியை உண்ணவதும் அவர்களை திருமணம் செய்வதும் தவறாகாதுன்னு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லியிருக்காங்க.
அபு ஜாஃபர் அர் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, சாபியூகள் வானவர்களை வழிபடுகின்ற ஒரு சமுதாயம், கஅபா இருக்கும் திசையை நோக்கி தொழுது வந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பலவிதமான கருத்துக்கள் இவர்களை பத்தி சொல்றாங்கம்மா. இது இவங்களுடைய மார்க்கம் கிறிஸ்தவர்களுடைய மார்க்கத்தை ஒத்து இருந்துச்சுன்னு கலீல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. தென்துருவ காற்று வீசக்கூடிய திசை தான் இவங்க கிபிலாவாக வச்சு தொழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் இவர்களில் ஓரிரை வணக்கம் யார் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவர்களுக்கு இந்த நற்கதி உண்டுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். மாஷா அல்லாஹ். இப்படி அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கான்னு இதை பற்றி இன்னும் சில விளக்கங்கள், ரொம்ப ஆச்சரியமான விளக்கங்களை பார்க்கலாம். இதை சொல்லும் பொழுதுதான் நமக்கு ஒரு கேள்வி நிலவுதுமா. அப்போ எல்லா மார்க்கத்துல இருக்கவங்களும் எங்களுக்கு இது இருக்குன்னு சொல்றாங்களே, அப்போ அந்த ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு இந்த கேள்வி கண்டிப்பா தேவை. அது மதம் விட்டு மார்க்கத்தை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு அடுத்த மார்க்கத்துல உள்ளவங்களை திருமணம் செய்து கொண்டு அது சுதந்திரம்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல மார்க்கம்ங்கிறது என்ன அப்படிங்கறத விளங்கணும்மா. உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லியிருக்கான், கானன் நாசு உம்மத்தம் வாஹிதா. ஒரே சமுதாயம் தான், மக்கள் எல்லாரும் ஒரே சமுதாயம், ஒரு ஆதம் அத்தா ஹவ்வா மருந்து பிறந்தவங்க தான். லவ்ஷா அல்லாஹ் சொல்றான், நான் நாடி இருந்தா எல்லாத்தையும் ஒரே கூட்டமா ஆக்கியிருப்பேன். வேற எந்த விதமான சிந்தனை வராம அல்லாஹ் ஆக்கியிருக்க முடியும். மலக்குமார்கள் அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்காமா? எதிர்மறை சிந்தனை தோன்றாம நப்சானியத்தினுடைய ஊசாட்டத்துக்கு அடிபணியாம எப்படி அவங்கள உண்டாக்கியிருக்கான். அந்த மாதிரி நம்மளையும் அல்லாஹ் ஆக்கியிருக்க முடியும். ஆனா இது மனித வாழ்க்கை, இது பரீட்சை. படிப்படியா வழி காட்டுதல் வரவும், அந்த வழிகாட்டுதலை மீறவும், வழிகாட்டுதல்ல இருக்கிறவங்களை செலக்ட் பண்றதுக்கான பரீட்சை தான் இந்த உலக வாழ்க்கை. அப்படிங்கிறப்போ ஆரம்பத்துல இருந்து மக்கள் கானன்னாசு உம்மத்தும் வாஹிதா இத சொல்லும் பொழுது இஸ்ரார் அஹமது ஹசரத் ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கம்மா. மாஷா அல்லாஹ். அதாவதுமா இந்த சூரத்துல் பக்கராவை சொல்லும் பொழுது சொல்றாங்க, இது எனக்கு பதிவு பண்ணணும்னே சொல்றேன்மா மாஷா, ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த சூரத்துல் பக்கராவை சொல்லும் பொழுது ஒரு சேலையில எல்லா இடத்துலயும் டிசைன் இருக்கும், எல்லா இடத்துலயும் பூக்கள் இருக்கும். ஆனா எல்லா பூக்கள்லயும் தொடர்புடைய ஒரு சிறப்பான பூக்கள் அந்த சேலையுடைய முந்தியில தான் இருக்கும். அப்படிதானே இருக்கும். அப்ப முந்தினா ஒரு ரொம்ப அழகா வேலைப்பாடோட இருக்கும். சேலையோட தொடர்ந்து வந்தாலுமே அதனுடைய முக்கியமான வேலைப்பாடுகள் முந்தியில மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி குரான் முழுக்க அற்புதமான கருத்துக்கள் இருந்தாலும் இந்த இடத்துல முக்கியமான விஷயங்களை குறிக்கக்கூடிய ஆயத்துக்கள் எல்லாமே சூரத்துல் பக்கரால இருக்குன்னு ரொம்ப சிறப்பிச்சு சொல்றாங்கம்மா. மாஷா அல்லாஹ். அதுக்கு ஒரு அழகா ஒரு விஷயம் சொல்றாங்க. சூரத்துல் பக்கரால தான் ஃபர்ஸ்ட் சையதுல் ஆயத் இருக்குன்னு சொல்றாங்க. சையதுல் ஆயத் அல்லாஹு லா இலாஹ, ஆயத்துல் குர்சி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது சையதுல் ஆயத் இந்த சூறால தான் இருக்கு. ரெண்டாவது ஆயாத்தில் ஆயத், அத்தாட்சிகளுடைய ஆயத். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வ இக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். அதாவது வானங்கள் பூமி படைப்பது, இரவு பகல் மாறி மாறி வருவதில் அத்தாட்சி இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆயத் தான் ஆயாத்தில் ஆயத் அப்படின்னு சொல்றாங்க. அத்தாட்சிகளை பற்றி சொல்லக்கூடிய ஆயத். அடுத்து ஆயத்துல் பிர், அது லைசல் பிர்ரு அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஆயத் சூரத்துல் பக்கரால இருக்குமா. அந்த ஆயத் ஆயத்துல் பிர், நன்மையுடைய ஆயத். எது நன்மையான செயல்கள்னு சொல்லக்கூடிய ஆயத். மாஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்தது ஆயத்துல் இஹ்திலாஃப்னு சொல்லக்கூடிய ஆயத். இப்ப நாம சொல்ல வரக்கூடிய ஆயத் அதுதான்மா. கனன்னாசு உம்மத்தும் வாஹிதா ஃபபஅஸல்லாஹு நபியீன முபஷ்ஷிரீன ومنذرين وأنزل معهم الكتاب بالحق ليحكم بين الناس فيما اختلفوا فيه وما اختلف فيه إلا الذين أوتوه من بعد ما جاءتهم البينات بغيا بينهم فهدى الله الذين آمنوا لما اختلفوا فيه بإذنه والله يهدي من يشاء إلى صراط مستقيم. இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்துல மனிதர்கள் அனைவரும் ஒரே சமுதாயத்தாராக தான் இருந்தாங்க. பின்னர் காலப்போக்கில் அவங்க தங்களுக்கு இடையே வேறுபட்டு பிரிஞ்சாங்க. அவர்களை நெறிப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா நபிமார்களையும் நன்மாராயம் கூறுவோராக அல்லாஹு தஆலா எச்சரிக்கக்கூடியவர்களாக அனுப்பி வச்சான். அந்த மனிதர்களிடையே எதில் அவர்கள் கருத்து மாறுபாடு கொண்டார்களோ அதில் தீர்ப்பு செய்வதற்காக சத்தியத்தை கொண்டுள்ள வேதங்களையும் அவர்களோடு இறக்கி வைத்தான். அவ்வாறு தெளிவான அத்தாட்சிகள் அவர்களிடம் வந்த பிறகும் தங்களுக்கு இருந்த பொறாமையினால் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களே அன்றி வேறு யாரும் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. ஆயினும் சத்தியத்தின் பால் முஃமின்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு நேர்வழி காட்டினான். அல்லாஹ் தான் நாடியவரை நேர்வழியில் செலுத்துகிறான்.
இந்த ஒரு ஆயத்துல அல்லாஹு தாலா ரொம்ப அற்புதமான இந்த ஆயத்துல எல்லாரும் ஒன்னாதான் இருந்தோம். அதற்கு பிறகு பல கருத்து மாறுபாடுகள் ஏற்பட்டது. ஒவ்வொரு சமயத்திலையும் அல்லாஹு தாலா நபிமார்களை அனுப்பி கொண்டேதான் இருந்தான். இப்போ நம்ம சொல்லலாம், இந்த ஆயத்தை இப்படி பொருள் கொண்டோம்னா அப்ப 4 மார்க்கத்துல யாருமே அல்லாஹ்வை நம்பி இருந்தா அவர்களுக்கு நேர்வழிதான் அப்படின்னு கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு நபி வரும் பொழுது, ஒரு வேதம் கொடுக்கப்படும் பொழுது, முந்தைய வேதத்தில் முந்தைய நபியுடைய உம்மத்தாக இருப்பவர்கள் அந்த நபியை நம்பி அந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது கட்டாயமான கடமை. இதை அல்லாஹு தாலா சூரத்துல் ஆல இம்ரான்ல அல்லாஹ் நபிமார்கள்ட்டே எப்படி வாக்குறுதி வாங்குறேன்னு சொல்லி காமிக்கிறாமா. இதைத்தான் இஸ்ரார் அஹமது ஹசரத் தெளிவுபடுத்துறாங்க. இந்த ஆயத்தை படிச்சுட்டு உடனடியாக எந்த மார்க்கத்துல இருந்தாலும் நல்லவர்களாக இருந்து இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாம எந்த நபியுடைய உம்மத்தாக இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். இந்த நபி ஸல்லல்லாஹு அவர்களோடு நபித்துவம் முடிஞ்சு போச்சு. இனி நபி வரப்போறது கிடையாது, இனி வேதங்கள் வரப்போறது கிடையாது. ஆனால் இதற்கு முந்தி உள்ள உம்மத்துக்களுக்கு முக்கியமான கடமை என்னன்னு சொன்னா, அடுத்த நபி அடுத்த வேதம் வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்வது முக்கியமான கடமையாக இருக்குமா. சூரத்துல் ஆல இம்ரான்ல அல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறான் பாருங்கம்மா. வஇத் அகதல்லாஹு மீசாகன் நபியீன லமா ஆதைதுகும் மின் கிதாபின் வ ஹிக்மா. அல்லாஹ் நபிமார்களிடம் உங்கள் வேதத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்து பிறகு சும்ம ஜாஅகும் ரசூலும் முஸத்திகுல் லிமா மஅகும், உங்களுக்கு பிறகு உங்களுடன் இருக்கின்றதை மெய்ப்பிக்கின்ற ஒரு ரசூல் உங்களிடம் வந்தால் நீங்க என்ன செய்யணும்னு சொல்றான் பாருங்கம்மா. லதுமினுன்ன பிஹி வலதன்சுருன்னஹ், அவர் மீது திட்டமாக நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவர்களுக்கு திட்டமாக நீங்கள் உதவி செய்ய வேண்டும். கால அக்ரர்தும், நீங்கள் இதை உறுதிப்படுத்தினீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்டான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்ட அந்த கேள்விக்கு வந்த பதில் அந்த நபிமார்கள் அத்தனை பேரும் சொன்னாங்கம்மா, காலு அக்ரர்னா கால அக்ரர்தும் வஅகதும் அலா தாலிகும் இஸ்ரி, இந்த ஒரு பொறுப்பை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களான்னு அல்லாஹு தஆலா கேட்டான். அக்ரர்னா நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். கால அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபஷ்ஹத், நீங்கள் சாட்சியாக இருங்கள், வ அனமாக்கும் மின ஷாஹிதீன், நானும் உங்களோடு சாட்சியாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறினான். இந்த ஆயத்தை கொண்டு நமக்கு இஸ்ரார் அஹமது என்ன சொல்றாங்கன்னாமா, அப்போ ஒரு நபி அவருடைய உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை கொடுக்குறாங்க, நேர்வழியை சொல்றாங்க. ஆனா அவர் வாழும் காலத்திலேயே இன்னொரு நபி வேதத்தோடு வந்து விட்டால் அந்த நபிக்கு நம்பணும், அவங்களுடைய வேதத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். இது இந்த உலகத்துல இல்ல, ஆலமுல் அருவாகலே வாங்கி கொண்ட ஒரு வாக்குறுதி. அந்த வகையில இன்றைக்கு அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள்னு சொல்றோமா இல்லையாமா, நம்ம இந்த மக்கள் அடுத்த வேதம் வந்த பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற அல்லாஹு தஆலா அவங்க வேதங்கள்ல பல இடங்கள்ல வலியுறுத்தி இறுதி நபி, இறுதி வேதம், இறுதி நபி, இறுதி வேதம், கடைசி நபி வருவாங்க எல்லாம் சொல்லப்பட்ட பிறகும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்துவிட்டு நாங்கள் எங்க மார்க்கத்துல இருந்து கொண்டே இப்பவும் நாங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக ஏற்புடையது அல்ல. அவர்களுடைய நபிமார்களே அல்லாவிற்கு செய்து கொடுத்த வாக்கு தத்தம், சத்தியம் செய்த மாதிரி அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து ஒரு நபி வரும் பொழுது இது கண்டிப்பாக அந்த மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று. அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு தஃப்சீர்ல கிடைக்கிற விஷயம் என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் இறுதி நபித்துவமாக இறுதி வேதமான குர்ஆனை கொண்டு வந்த பிறகு அல்லாஹு தஆலாவிடம் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாம் மட்டும்தான். அப்போ இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்னைக்கு காலகட்டத்தில் நல்லமல் செய்து அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பி வாழ்ந்தால் நிச்சயமாக நமக்கு அல்லாஹ்விடத்தில் நற்கூலி உண்டு என்ற விஷயத்தை இஸ்ரார் அஹமது ஹசரத் தெளிவுபடுத்துறாங்கம்மா. சொல்லும் பொழுது இஸ்ரார் அஹமது ஹசரத் சொல்றாங்கம்மா, தப்பா அர்த்தம் கண்டுபிடிச்சு இந்தியாலே இஸ்லாத்துல மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுத்த இருந்தாங்க. எப்படி ஏற்படுத்த இருந்தாங்கன்னு சொன்னா, அக்பர் மகாராஜாவுடைய காலகட்டத்துல நம்முடைய குரான்ல வருது இல்லம்மா, அது மறுமையுடைய ஒரு நாள் இங்க இருக்கக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை அப்படியே தவறாக புரிந்து கொண்டு, அப்போ ஒரு 1000 வருஷம் முடிஞ்சிருச்சு, அதனால ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுனால தீனே இலாகின்னு எல்லா மார்க்கத்தையும் ஒன்னா கலந்து ஒரு மார்க்கத்தை கொண்டு அல்லாஹு அக்பர், பெரிய ஒரு வழிகேடு இந்தியாவை சூழ இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட பெரும் உதவியோடு மார்க்க அறிஞர்களுடைய நல்ல வழிகாட்டுதல்ல அது சுத்தமாக இல்லாம ஆயிடுச்சு. இல்லாம ஆனாலுமேமா நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டது உண்மை. எப்படின்னா அது இல்லாம போயிட்டா கூட நிறைய மார்க்கத்துக்கு புறம்பாக சில விஷயங்கள்ல போய் நாங்களும் ஒரு இறைவன் நம்பிட்டு இருக்கோம், ஆனா ஒரு மார்க்கத்துல இருக்கல அப்படின்னு போறேன்னு சொல்லி போய் நிறைய வழிபட்டு மாறி போனவர்கள் நிறைய நம்மளை சுத்தியே நம்ம பார்க்க முடியுது. குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் விருப்பப்படலாமா, நிறைய மக்கள் அப்படி சமாஜங்கள் அப்படிங்கிற பேரால
தங்களுடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற பேரால இதை விட்டு வெளியில போய் முர்ததுகளாக மாறி எங்க போறதுன்னு தெரியாம தட்டி தட்டழிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட்டமும் இருக்குதுமா. அப்போ நாம தெளிவாக இதுல நமக்கு புரிதல் வேணும். மார்க்கம் என்பது ஒரு நபி வந்து அடுத்த நபி வந்து வேதம் வர வரைக்கும் அந்த மார்க்கம் தான் உண்மை மார்க்கம். அடுத்த நபி வேதம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை பின்பற்றி நடப்பதுதான் மனித குலத்திற்கு அல்லாஹு தாலா கொடுத்த ஒரு வழிகாட்டுதல். அப்போ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் மக்களால பின்பற்றக்கூடிய மார்க்கமாக இருக்கு. இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டு ஹஸ்ரத் ஒரு அழகான ஒரு ஹதீஸையும் அதுல இணைச்சாங்கம்மா. அதையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். இந்த ஹதீஸ சொன்னவங்க வந்து அபி சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم لتتبعن سنن الذين من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو دخلوا في جحر ضب லத்தபஅதுமூஹும். அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கம்மா, முன்னாடி இருக்கிற சமுதாயங்களுடைய பழக்கத்தை அடிக்க அடி அப்படி பின்பற்றுவீங்க. அவங்க ஒரு உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சாலும் நீங்களும் அதுல நுழைந்து கொள்வீர்கள்னு சொன்னாங்க. அப்போ உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, குல்னா யா ரசூலல்லாஹ் அல் யஹூது வன் நசாரா, யூதர்கள் நசாராக்களையா நாங்க பின்பற்றுவோம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கால ஃபமன், அவங்க இல்லாம வேற யாரு? அவங்க இல்லாம வேற யாரு? இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைமா. இவ்வளவு அழகாக இவ்வளவு தெளிவாக அவர்களுடைய வழிகேடுகளை எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி காமிச்சு அது முழுக்க முழுக்க திருப்பப்பட்டதற்கு என்ன காரணம்? திருப்பப்பட்டு நம்முடைய பக்கமாக அந்த நபித்துவம் மாற்றப்பட்டதுக்கு என்ன காரணம்? உலகத்தின் பொது உடைமை சொத்தாக இஸ்லாம் ஆகி மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு உலகம் ஒரு அற்புதமான ஒரு பாதையை அடையாளம் கண்டு கொண்டதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய வழிகேடுகள்னால அவர்களிடம் பறிக்கப்பட்டு நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு அந்த வழிகேடுகள் நம்மகிட்டையும் நிறைய ஊடாடிக்கிட்டு இருக்கிறத நம்ம எல்லாரும் பாக்குறோமா? நவுதுபில்லாஹ் மின்ஹா. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் சகோதரிகளே. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆயத்தினுடைய விளக்கத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்தந்த காலகட்டத்துல வாழ்ந்த அந்தந்த நபியுடைய உம்மத்துக்கள் உண்மை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்து வாழ்ந்தவர்களுக்கு இந்த நன்மை உண்டுன்னு நம்ம விளங்கணும். ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல இப்படிதான் சொல்லியிருக்காங்களா, அப்ப அந்த மதத்துல அவங்க நல்லவங்களா தானே இருக்காங்க, அப்படி நம்ம வந்து அவங்களுக்கும் அது கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு இடம் கிடையாது. அதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். அடுத்து ஒரு மார்க்கம் வரும்பொழுது, அடுத்து ஒரு நபி வரும்பொழுது அத்தோடு அது முடிந்து போய் அடுத்த ஒரு சகாப்தம் ஆரம்பமாயிடும். அப்ப இனி அப்படி ஒரு சகாப்தம் வருமானு கேட்டா இல்ல. ஹாத்தமுல் அன்பியா அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. பரிபூரணம் பரிபூரணம் பரிபூரணம். இறுதி நபியோடு எல்லாம் பரிபூரணம் ஆயிடுச்சு. அதனால இனி ஒரு நேர்வழியோ, இனி ஒரு வழிகாட்டுதலோ, இனி ஒரு வேதமோ, இனி ஒரு நபியோ வருவதற்கு வாய்ப்பில்லை. இருக்கக்கூடிய பணிகளை எடுத்து செயல்படுத்தக்கூடிய விஷயம்தான் இனி வரக்கூடிய நல்வழியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இதை முடிக்கும் பொழுது இந்த வாக்கிய அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு அழகை வந்து பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் தப்சீர்ல சொல்லி காமிச்சாங்கம்மா. அதையும் சொல்லிடுறேன். சாதாரணமா ஒரு வாக்கியத்துக்கு ஒரு எழுவாய் இருக்கும். உதாரணமா, நான் பள்ளிக்கு சென்றேன். இதுல நான்கிறது எழுவாய். நானும் என் தோழிகளும் பள்ளிக்கு சென்றோம். நானும் என் தோழிகளுங்கிறது எழுவாய். இப்படிதான் வாக்கியம் அமைப்பு இருக்கும். சப்ஜெக்ட் வந்து அப்படிதான் இருக்கும். இங்க 2 சப்ஜெக்ட் இருக்குங்கிறாங்க. இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னஸாரா வஸ்ஸாபிஈன். இது ஒரு முபுத்ததா. யாருக்கு அல்லாஹ்வுடைய நற்கூலி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க 2ஆ எடுத்துக்கோங்க. மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வ அமில சாலிஹன். 2 முபுத்ததா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு 2 முபுத்ததா இருக்கு. அப்ப முன்னாடி இருக்கக்கூடியது பின்னாடி இருக்கக்கூடியதை உறுதிப்படுத்தினாதான் அந்த நன்மையை அவர்களால் அடைந்து கொள்ள முடியும். இந்த வாக்கியத்துக்கு 2 எழுவாயாக இதை அடையாளம் காட்டுறாங்க. இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னஸாரா வஸ்ஸாபிஈன்கிறது முதல் எழுவாயாக, மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வ அமில சாலிஹன் அப்படிங்கிறது இரண்டாவது ஹபர் பயனிலையாக ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இது ஒரே ஹபர், 2க்கும் ஒரே ஹபர். அப்போ இந்த 2 முபுத்ததாவையும் சேர்த்து பார்த்து இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா தான் இதுல அல்லாஹ் இவ்வளோ விஷயம் சொல்ல வந்திருக்கானா அப்படிங்கிறத விளங்க முடியுமா? எதையாவது குறைத்து சொல்லி இருந்தால் அல்லாஹு தஆலா என்னை மன்னித்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஆமீனா. யா அல்லாஹ், எங்களுக்கு கற்ற விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை செயல்படுத்த அருள் புரி ரஹ்மானே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எங்களுக்கு கொடுத்த நேர்வழியை நாங்கள் பற்றி பிடித்துக் கொண்டு அதை எங்கள் சந்ததிக்கு நாங்கள் சொத்தாக கொடுத்து செல்லக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு தந்தருள்வாய் யா அல்லாஹ். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.